அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்கிட்டோம். அந்த ஸ்டாக் வந்து எந்த இடத்துல விக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும். அதாவது அது இன்ட்ராடேவா இருந்தா நம்ம எந்த இடத்துல விக்கிறது? இல்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணா எந்த இடத்துல விக்கிறது? ஆனா வாங்கிடுவோம். பை பண்ணி கிரீன் கேண்டில் போட்டோனே வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் எங்க விக்கிறதுன்னு தெரியாம நெறைய பேரு மாட்டிட்டு இருப்போம். சரி நாளைக்கு வித்துக்கலாமா? எப்படி என்ன பண்றது? அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரியும். ஸோ இந்த இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? சரி வாங்க நண்பர்களே நம்ம விஷயத்துக்குள்ள போயிடுவோம். ஸோ டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். இத படிச்சு பார்த்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சார்ட் எடுத்து காட்டுறேன். ஸோ பாருங்க ஒரு 2 கேண்டில் தாங்க நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த பியரிஷ் மார்க்கெட்ட கண்டுபிடிச்சு குடுக்கும். அதாவது நீங்க ஒரு ஒரு பையர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு அப் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதே மேல போயிட்டே இருக்கும். ஒரு கட்டம் வரும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல விக்கிறதுன்னு தெரியாம இன்னும் போவும், இன்னும் போவும் நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா இங்க ஒரு கிரீன் கேண்டில் போட்டு அடுத்தது இங்க ஒரு ரெட் கேண்டில் போட்டு அடுத்தது ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு இல்லையா? மேல போயிட்டே இருக்கு. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு விட்டுருவோம். ஆனா அது கரெக்ட்டான ஐடியா கிடையாது. அது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் கேண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ். ஸோ இது 2த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேண்டில். 100க்கு 70% இந்த 2 சிம்பல்ஸ் வந்துச்சுன்னா, அதாவது இந்த 2 பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துச்சுன்னா, மார்க்கெட்டு 70% கீழ அ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்க வரணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அதாவது அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாரியான ஒரு கேண்டில அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எடுத்தோனயுமே ஒரு டோஜி தான் போடும். அது வந்து ரெட் கலர்ல போடலாம், இல்ல கிரீன் கலர்ல போடலாம். அந்த டோஜி போட்ட பிறகு, நீங்க என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இங்க கிரீன் கலர்ல தான் டோஜி போட்டிருக்கு. இருந்தாலும் கீழ விழுந்திருக்கு. அந்த மாரி கலர் முக்கியம் கிடையாது. எந்த இடத்துல போடுது அந்த பதிவாவுது, ரிஜிஸ்டர் ஆவுதுன்றது தான் முக்கியம். ஸோ டெக்னிக்கல பொறுத்தவரைக்கும் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸு எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாரி டோஜி சிம்பிள்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அது பாட்டத்துல உருவாகுதா? இதெல்லாம் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்க உருவாகுதா? இல்ல டாப்ல உருவாகுதா? அப்போ டாப்லன்றபோது அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது உருவான பிறகு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே மார்னிங் ஸ்டார் சாரி ஈவினிங் ஸ்டார்ன்னு சொல்லிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இத உடைச்சு அன்னைக்கான லோ இப்ப நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்றேன்னா, இது டே டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கான லோ வந்து உடைச்சு கீழ வரும்போது கூட நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். தப்பு இல்ல. அடுத்தது 2வது நாள் கேண்டிலையும் உடைச்சு வரும்போது தான் நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றத, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றத அன்னைக்கான கேண்டில பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம இந்த கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்ச பிறகு எக்ஸிட் பண்ண பழகிக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா, ஸ்விங் ட்ரேடிங்ல நீங்க சூப்பரான ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வெளிய வர முடியும். இதுவே இன்ட்ராடே பண்ணுனீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தூரம் ஹையான டைம் ஃப்ரேம்ல கேண்டில் ஸ்டிக் வைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அளவு அது வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதனுடைய ரியாலிட்டி வந்து உண்மையா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 1 மினிட்ல அதெல்லாம் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு அது சரியான ஒரு ரியாலிட்டியா இருக்காது. பட் லாங் டெர்ம் இந்த மாரி ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணும்போது, நீங்க வந்து இத வந்து கன்ஃபார்மா அன்னைக்கு டேட்ல இந்த கேண்டில் பதிவாயிடுச்சுன்னா, அப்போ இது 3த்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா, அதுக்கு பேரு ஈவினிங் ஸ்டார். இந்த ஈவினிங் ஸ்டார் வந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா எக்ஸிட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இங்கேருந்து எடுத்த ப்ராஃபிட்டு உங்களுக்கு லாபத்துல நீங்க முடிப்பீங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸோ இல்ல ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, லாபத்துல முடிப்பீங்க. இல்லன்னா, நீங்க இன்னும் ஏறு, இன்னும் ஏறுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்த ப்ராஃபிட்ல ஒரு 70% திரும்பவும் நஷ்டத்துக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஏற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து பொறுமை ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ அது மேலயும் போலாம், திரும்பவும் இறங்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்றது. கரெக்ட்டான நேரத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல 70% நம்மளுக்கு 2டே 2 கேண்டில் தான் போடும். ஒண்ணு வந்து இந்த மாரி ஈவினிங் ஸ்டாரு, ஆ ஷூட்டிங் ஸ்டார். இன்னும் மத்த பியரிஷ் கேண்டில்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டரா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இது 2 மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். பாருங்க. அடுத்து வேற எங்க போட்டிருக்குன்னு பாருங்க. இது அடுத்த கேண்டில் இங்க பாருங்க. இங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கா? அது கிரீனாவும் இருக்கலாம், ரெட்டாவும் இருக்கலாம். நம்ம கிரீன் போட்டோனே அது இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் நம்ம நெனச்சுப்போம் நெறைய பேரு. அதுதான் தப்பான விஷயம். அது எங்க போடுதுன்றது தான் முக்கியம்.
இங்க வந்து கீழ தானே வந்திருக்கு. நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கும். இது வந்து கீழ தானே சார் வந்திருக்கு அப்டின்றீங்க. கீழ தான் வந்திருக்கு அப்டின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா கீழ வந்திருந்தாலும், இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட். அப்ப இந்த ரெசிஸ்டன்ட்ல தானே இது விழுந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாரா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற வேற எங்க விழுந்திருக்குன்னு காட்டுறேன். ஆ பாருங்க. அடுத்தது இங்க பாருங்க. இங்க கிரீன் கேண்டில் தான் பதிவாயிருக்கு. ஆ அதே இடத்துல அதாவது இந்த கேண்டில் சரிங்களா? இத கரெக்ட்டா மார்க் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் மார்க் வந்து தள்ளி போயிடுச்சு. இந்த கேண்டில் பாருங்க. பார்த்தீங்களா? அது வந்தோனயுமே அடுத்த ஒரு 2 கேண்டில் இத லோவ கட் பண்ணிடுச்சுன்னா, நம்ம எக்ஸிட் பண்றது நல்லது. சரிங்களா? ஏன் இது வந்து சப்போர்ட் ஜோன் தானே அப்டின்ற மாரி நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் ஆனா இதுதான் சப்போர்ட் ஜோன். இது வந்து ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். அப்டி மாறும்போது இந்த இடத்துல போட்டுச்சுன்னா, நம்ம வந்து வெளிய போறது நல்லது. சரிங்களா? இந்த மாரி கண்டுபிடிக்க தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் வேற வேற சார்ட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன் பாருங்க. அடுத்து வேற சாம்பிள் காட்டுறேன். 2வது சாம்பிள் பாருங்க. ஷூட்டிங் ஸ்டார பத்தி. பாருங்க இங்க கிரீன் கலர் தான் போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல தான் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பிகினருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாம இருக்கும். முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இருந்தாலும் எல்லாரும் கத்துக்கக்கூடிய விஷயம் தான். கத்துக்குனா உங்களுக்கு நல்லது. எங்க எக்ஸீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிளான வீடியோ. ஸோ இந்த இடத்துல பாருங்க கிரீன் கேண்டில் தான் போட்டிருக்கு. நம்ம வந்து என்ன நெனைப்போம்? இது இன்னும் மேல போகும்னு நெனைப்போம். ஆனா அதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பதிவாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கீழ கட் பண்ணி போனோனயுமே நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த 2வது, 3வது நாள்ல இது வந்து டே டைம் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்களேன். 3வது நாள்ல இந்த கேண்டில் கட் ஆனோனயுமே நம்ம வந்து வெளிய போக பழகிக்கணும். ஸோ எங்க போட்டிருக்குன்றது தான் முக்கியம். அது எங்க போட்டிருக்கு? ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. அப்ப அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டாலே, நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளும் அதுக்கேத்த மாரி ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய போயிடணும் நண்பர்களே. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. சரியா? பாத்துங்க நான் ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். சரி, அடுத்த ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? வேற ஒரு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க. அங்கேயும் அதே மாரி ஷூட்டிங் ஸ்டார் தான் போட்டிருக்கு பாருங்க. எங்க போட்டிருக்கு? கரெக்ட்டா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல தான் போட்டிருக்கு. சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல எங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்டார் வருதோ, அங்கெல்லாம் 70% இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு தெரியுது. கண்பட தெரியுது. அதனால அது மாரி வரும்போது ஒரு ஸ்டாப் லாஸ நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுன்றத. ஒரு வேள நீங்க வந்து பாட்டத்துல வாங்கியிருந்தீங்கன்னா, இங்க ஒரு நல்ல பிரைஸ் ஒரு ரூ. 90 ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இங்க ஒரு ரூ. 90ல நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த இடம் ரூ. 90ன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 90ல வாங்கியிருக்கீங்க. இங்க போகும்போது ஒரு ரூ. 200 ஆயிடுச்சு. ரூ. 200 ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ரூ. 190 கீழ இந்த இடத்துல வந்து நீங்க ரூ. 200 தொட்டுருச்சு. தொட்டுட்டு ரூ. 190 கிராஸ் ஆகும்போது, இந்த ஷூட்டிங் ஸ்டார் போட்டுருச்சுன்னா, நீங்க வந்து ரூ. 190 கீழ 187 இல்ல 100 ஆ 88 அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு, இல்லையா நீங்களே வந்து அந்த இடத்துல எக்ஸிட் பண்ண பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்த ப்ராஃபிட் நிக்கும். இல்லன்னா வந்து இன்னும் ஏறும் நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏறாது. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது போடும்போதே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல ஆல்ரெடி போட்டிருக்கு. கீழ இறங்கியிருக்கு. அதே மாரி இங்கேயும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகப்போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் போனாவே முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க அதே மாரி தான் நடந்திருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்டட்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு பாருங்க. அதே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட்ட தாண்ட முடியாம, பிரேக் அவுட் பண்ண முடியாம கீழ வந்துட்டுருக்கு. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. அடுத்தது வேற ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அ ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல பாருங்க, பெரிய ஒரு ரெட் கேண்டில் போட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் போட்டிருக்கு. இந்த மாரி வந்துச்சுன்னா, கன்ஃபார்மா அது கீழ வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு. பையிங்கோட செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு வேள இங்க பாட்டத்துல இங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல வித்துட்டு வெளிய போறது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். சரிங்களா? அதே மாரி ஷூட்டிங் ஸ்டாரு, இந்த ஈவினிங் ஸ்டார் இந்த 2ம் வந்து 70% திரும்பவும் சொல்றேன். 70% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலருந்து கீழ வரதுக்கு. அதுதான் சிக்னல். அதுதான் வேரியஸ் அ ஆரம்பத்துக்கான ஒரு கீழ விழப்போகுது. நாளைக்கு மார்க்கெட் கீழ விழப்போகுதுன்னா, அதுதான் ஒரு பேசிக் சிக்னலே. அத நீங்க பார்த்தீங்கன்னாவே ஒரு 100க்கு 90% நீங்க வெற்றி அடையலாம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப பாருங்க, இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல இந்த கேண்டில் வந்து ஒரு அ ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. கிரீன் கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் போட்டு, அது பக்கத்துல ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இது 2த்தையும் சேர்த்தா, முன்னாடி வந்து நம்ம ஈவினிங் ஸ்டார்ன்னு பார்த்தோம். 3 கேண்டில் சேர்த்து ஈவினிங் ஸ்டார்ன்னு பார்த்தோம். இப்ப இது 2த்தையும் பார்த்தா, இது பேரு என்ன கேண்டில் சொல்லுவீங்க? அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தன பேர் ஆன்ஸர் பண்றீங்கன்னு.
ஜஸ்ட் ஒரு நாலேட்ஜ் பர்பஸ், நாலேட்ஜ் ஷேரிங் தான். நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. எல்லாரும் இன்ட்ரஸ்டிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க. இத வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சேரும். நன்றி. நம்ம அடுத்த தகவலெல்லாம் சந்திக்கலாம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.